ஆபத்து நேரத்தில் பாபாவை நாம் முழுமையாக நம்பினால் அந்த ஆபத்து நம்மை விட்டு விலகுமாம். அதாவது அந்த காலத்துல பில்ஸ் அப்படின்ற ஒரு குழுவினர் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா, மக்களை தாக்கி கொள்ளையடிக்கிற பழங்குடியினரை சேர்ந்தவங்க. அவங்க அடிக்கடி ரயில்கள்ல ஏறி வழிப்பறி கொள்ளைகளை ஈடுபட்டாங்க. அப்போ கென்பத் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய பக்தர், அவரும் அவருடைய குடும்பத்தினரும் ஷீரடிக்கு ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரயில் நாசிக்கு கடந்ததுக்கு அப்புறமா இந்த கொள்ளையர்கள் ஒரு கூட்டமா அவங்க பயணித்த அந்த ரயில் பெட்டியில ஏறி அவங்கள தாக்கறதுக்கும் அவங்க கிட்ட இருந்து திருடறதுக்கும் திட்டமிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கணபத், ஆபத்துக்கு நடுவுல இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலுமே அவர் அமைதியா பஜனை படிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதுல என்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அப்படின்னா, சில நிமிடங்களுக்கு முன்னாடி தாக்கறதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் வந்திருந்த அந்த பில்ஸ் பழங்குடியினர் அங்க இல்ல அப்படின்றது அதுக்கப்புறமா தான் அவர் கவனிச்சாரு. அவங்க எந்த விதமான சத்தமும் கூட இல்லாம ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அமைதியா அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. சில நிமிடங்களுக்கு முன்னாடி பயமுறுத்தின அவங்க இப்போ எங்க போனாங்க அப்படின்னுட்டு கணபத் குழப்பம் அடைஞ்சாரு. அதே நேரத்துல அவருக்கு எதிரில ஒரு ஃபக்கீர் அமைதியா உட்கார்ந்து இருக்கிறதையும் அவர் கவனிச்சாரு. அந்த ஃபக்கீருடைய முகத்துல ஒரு அற்புதமான அமைதியும் தெய்வீக தன்மையும் இருந்தது. அவரை பார்த்த உடனே கணபத்துடைய மனசுல ஏதோ ஒரு வித்தியாசமான அமைதி தெரிஞ்சது. ஆனா அவர் யாரு அப்படின்னு கேட்கறதுக்கோ பேசுறதுக்கு முன்னாடியே அந்த ஃபக்கீரும் திடீர்னு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. இந்த பழங்குடியினரை மாதிரியே அவரும் எந்த தடயமும் இல்லாம காணாம போயிட்டாரு. இந்த சம்பவம் கணபத்துக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. எப்படி அந்த ஆபத்தான அந்த பில்கள் யாரையும் தாக்காம போயிட்டாங்க? அந்த ஃபக்கீர் யாரு? ஏன் திடீர்னு வந்தும் மறைஞ்சும் போனாரு அப்படின்னு பல கேள்விகள் அவருடைய மனசுல எழுந்தது. ஆனா அதே சமயம் அவருடைய உள்ளத்துல ஒரு ஆழமான அமைதியும் பாதுகாப்பு உணர்வும் இருந்தது. யாரோ ஒரு தெய்வீக சக்தி தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்து ரட்சிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த உணர்வு அவருக்கு தெளிவா வந்தது. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா கணபத் ஷீரடிக்கு வந்தப்போ சாய்பாபா அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி, நல்லபடியாவும் பாதுகாப்பாவும் சேர்ந்தியா அப்படின்னு கேட்டாரு. பாபாவுடைய அந்த ஒரு வார்த்தை மூலமா கணபத் அவர்களுக்கு எல்லாம் தெளிவா புரிஞ்சுது. அவர் உடனே பாபாவுடைய பாதங்களை பிடிச்சுக்கிட்டு தன்னுடைய சிரம் தாழ்த்தி நன்றிகளை தெரிவிச்சாரு. இதில் இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய மனசு இறைவன் பால் நிலைத்திருந்தது அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் பயம் நம்மள நெருங்க முடியாது அப்படின்றது தான் அவருடைய செயல் மூலமா வெளிப்படுது. அதே போல பாபா அமைதியாவும் யாருக்கும் தெரியாமலும் நம்மள காப்பாத்துவாரு. கணபத் பாபாவை கூப்பிடல, எந்த உதவியும் கேட்கல. ஆனாலும் பாபா ஃபக்கீர் வடிவுல அவரை காப்பாத்தினாரு. இதனால என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னா, நாம சொல்லாம இருந்தாலும் நம்முடைய மனசோடைய உண்மைய பாபா உணர்றாரு. நம்முடைய நம்பிக்கை தூய்மையானதா இருந்தது அப்படின்னா நம்முடைய பாதுகாப்பு பாபாவுடைய பொறுப்பு ஆயிடும்.